அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கூட்டு குடும்பத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு தரப்பு, இல்லை நான் இதை ஆதரிக்கவில்லை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு இதுக்குள்ளே செப்பரேட் எதுக்கு ஆவறது? நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு செப்பரேட் ஆகிறோம். அது நம்ம அந்த ஒரே ஸ்ட்ரீட்ல சின்ன மாமனார் வீடு, ஒருத்தி வீடு, குழந்தைனார் வீடு, இது மாதிரி வீடெல்லாம் இருக்கிறதுனால நிம்மதியா இருக்க முடியல. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. எங்கேயாச்சும் கார்ல போனா டெய்லி ஊர் சுத்துறாங்க. டெய்லி ஹோட்டல். இதுனா வீட்டுல சமைக்க சோம்பேறித்தனம். எதுக்கு இதெல்லாம்? இதனாலே பிடிக்க மாட்டேங்குது. தூரமா ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப இருக்கலாமா, நிம்மதியா இருக்கலாமா? நான் தூரமா இருக்கீங்க, தூரமா இருக்கோமா, ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போறோமா, சிரிச்சோமா, ஹக் பண்ணோமா, சிரிச்சோம், ஓகே நானும் ஹாப்பி. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? இன்னும் ஹாப்பி. இப்ப நான் குண்டா இருக்கிறது எனக்கு ப்ராப்ளம் இல்ல, அவங்களுக்கு ப்ராப்ளம். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி பாவம் எப்ப ஏஞ்சிக்குது எப்போ உட்காருது நம்ம என் வீட்டு வேலை செய்யுது. அது வந்து என் வீட்டு வேலை செய்யல. என் பசங்களை நான் பாத்துக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க, ஐயோ சார் நீங்க வேற காலைல வாசல் பறக்கல மேடம் இன்னும் ஏஞ்சிக்கல, மணி 7 ஆயிடுச்சு. என்ன ட்ரெஸ் பாரபட்சம் பார்க்காம திட்டான். இந்த நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா புது ட்ரெஸ் மேடம் வெளியே போறாங்க. அந்த ரியாக்ஷன் தான் இருக்கு. செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. நான் நிம்மதியா இருக்கிறது வெளியே போனேன், மறுபடியும் என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டு 36 கேமரா வைக்கிறீங்களே, இதுக்கு எதுக்கு நான் போகணும்? போறதை விடுங்க, எப்ப பார்த்தாலும் புருஷ கூட எங்கதான் போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க பாடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறேன், விளங்குமாடா? போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. வந்தீங்களா பண்ண அவளு அங்க பார் தூங்கிட்டே இருந்தா அப்படி ஒட்டனதா இருக்கும். கான் பார்த்தேன், அத நான் பாத்துக்கறேன், நீ என்ன பண்ற? ஓகே. துணி நாங்களே கையால கழுவுறோம், ஆனா வீட்ல வாஷிங் மிஷின்ல தான் கழுவுது. நம்ம கிட்ட நாங்களே கையால கழுவுறோம், மேடம் வாஷிங் மிஷின்ல கழுவுறாங்க. அப்படி நமக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு டார்ச்சர். நீ இப்படி இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திட்டே இருந்திருக்கு. நம்ம சந்தோஷமா இருக்கது அவங்களுக்கு பிடிக்கல, இதான் ரியாலிட்டி. உண்மை இதான். நம்ம யாரு இவ சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? இவள பார்த்தா நம்ம ஊர்க்காரி மாதிரி தெரியலையே. நீங்க நார்த் இந்தியனா? நார்த் இந்தியன். நீங்க நல்ல தமிழ் பேச முயற்சி கரெக்ட்டா கட்டுட்டா. தம்பி இவங்க தம்பி ஃபேமிலி, இவங்க அம்மா வீட்டு பத்தி நான் பேச மாட்டேன், அவங்க சூப்பர் ஃபேமிலி. ஆமா. நீ என்ன ஏழ வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. சவுத் கான்செப்ட் ஒண்ணுதான், அம்மா வீடு சூப்பர். Thank you. இதுக்கு தமிழ படிச்சவன கூட வெச்சுக்கணும் சொல்லுது. தம்பி நானும் நார்த் இந்தியன் தான் சார். அவங்களே ஒரு தப்பு பண்ணாலும் சரி, அந்த தப்பு எனக்கு கரெக்டா இருக்கும். அவங்க சொல்லும் போது தான் நான் திருத்திக்க முடியும். இல்ல அது உலகத்துல யாருக்குமே தெரியாத விஷயத்தை சொல்லிவிட்டாயா? அவங்க முன்னாடி தான் சொல்றாங்க நீ தப்பு பண்றமா. அது நம்ம சொந்த பாசம் இருந்தா அப்படி செய்ய கூடாது மமது அப்படி சொல்வாங்க. அப்படிதான் சொல்றேன். டெபினெட்லி அப்ப இந்த வண்டி ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நடிப்பு. என்ன தெரியுமா? ஆமா எல்லாம் இப்படி அந்த ஆக்டிங் பார்க்கணும். பின்ன இப்படி ஆகும் அப்படி ஆகும், நம்மள தப்பு பண்றது, நம்மள குறை கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா? எப்பயுமே குறை கண்டுபிடிக்காது, பாசம் இருந்தா அது குறை கண்டுபிடிக்காது. இல்ல சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா. எனக்கு தெரிஞ்சு என் ஓரத்தையும் சரி இல்ல. எனக்கு இப்ப நம்ம முன்னாடி என்ன தெரியுமா பேசுவாங்க? நல்லா இருக்கு சாரி போன. எனக்கு அந்த மாதிரி அது நம்ம முன்னாடி சொல்ற போய், அது நம்ம பின்னாடி சொல்ற போய். பேசிட்டே போற. உங்க வீட்டுல வேணா அப்படிப்பட்டவங்க இருக்கலாம், இங்க யாரும் அப்படி இல்ல. பசங்களை விட்டு போனான்னு சேஃப்டி சொன்னாங்க பாருங்க, அது மாதிரி நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஆமா போனா அடுத்த அப்படி ஊர் சுத்தணும் உனக்கு அவசியமா? ஐயோ அப்படி இல்ல சார். ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி கேட்பாங்க. 2 நாள் வச்சுப்பாங்க, 4 நாள் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஐயோ இப்ப நீ குட்றா அது எப்பறா என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. 1 மாசம் ஒரு பொழுது இருந்தேன் சார், 30 நாள் ஒரு பொழுது. ஆடி மாசத்துல நாங்க இருப்போம் ஒண்ணுமே சாப்பிடாம. என் ஓரத்தை வந்து சொல்லுவா, நீ 30 நாள் ஒரு பொழுது இருக்கல்ல, உன்னால முடியல, நீ செய்யாத. ஓகே சபாஷ், சரியான போட்டி. நான் செய்றேன். என் மச்சனர் பொண்ணு யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. கடவே கிடையாது. என் மூணு கடவே கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன்டா.
என் 3 நாத்தனார் இருக்காங்க, அவங்க வந்து நிக்கிறாங்க எனக்கு. உங்க சண்டையை ரசிக்கிறதுக்காக தான் ரொம்ப நேரமா நான் விட்டேன். சொந்த டேய் நம்மள கெடுக்கிறதுக்கு வெளியூர்க்காரன் வேணாம்டா, உள்ளூர்காரனே போதும். சரி கவனிக்கணும். அவங்க பேசுன மொழி இங்க கவனிங்க. அவங்க வட இந்தியர்கள் நம்ம சொல்றோம், இங்க இருந்து ஓரகத்தி, நாத்தனார், மச்சினே, அதை விட ஃபாஸ்டிங்னு சாதாரணமா நீங்க சொல்ல ஆரம்பிச்சோம். அவங்க அதை ஒரு பொழுதுங்கிறாங்க. என் அமைச்சர் அல்லவா, கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். சார், இன்னைக்கு என் மச்சன பசங்களுக்கு என் வீட்டுக்காருக்கு ஒரு எறும்பு கடிச்சிட்டா போதும், நான் துடிக்கிறத விட என் மச்சனர் பசங்க கண்ணில் ரத்தமே வந்துடும். அதாம்மா, 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. என்னன்னு கேட்டா உங்களுக்கு இப்படி அமைஞ்சு போச்சு, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் அப்படிங்கிறாங்க. அது உங்க பிரச்சனை. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே சார், நான் இப்போ இருக்கிற நவீன கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். எனக்கு வந்து நவீன கூட்டு குடும்பத்தில் உள்ள போய் சிக்கியிருக்காங்களோ அதே மாதிரி நானும் சிக்கியிருக்கேன் கும்மிடி பூண்டியில். சுற்றி எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. என் மனைவியோட உறவினர்கள் இருக்காங்க, என்ன சார்ந்தவங்க யாருமே இல்ல. இதுல உங்களுக்கு என்ன நசுக்கம் இருக்குன்னு கேக்குறேன், என்ன நெருக்கடி இருக்குன்னு கேக்குறேன். யோ போயா வயிற்றுல கலப்பாதையா. டேய் காஞ்சா, இப்போ நான் செலவு பண்றது எல்லாமே என்னோட மனைவியை சார்ந்தவங்களுக்கு தான் நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுங்க 50 50 50 50 கம்பெனி 50 சார்ந்தவங்களுக்கு நான் செலவு பண்ணல. அது என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு குத்தும், எனக்கு குத்தி இருக்கு. அதாவது இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. எங்களோட தேவைக்காண்டி தானே நாங்க எங்க அப்பா அம்மா பக்கத்துல இருக்கோம். அதாம்மா, உங்களோட தேவையை மட்டும்தாம்மா பாக்குறீங்க. இப்போ நீங்க அண்ணனை இதனால மத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? வந்து நெட்டூர்ல இருந்து விகேபுதூர் கூட்டு வந்து நீங்க 8 கிலோமீட்டர் தான். ஆனா என் முண்டாட்டி திருநெல்வேலியில இருந்து கும்மிடி பூண்டி கூட்டு வந்திருக்க 680 கிலோமீட்டர். அவங்களோட ஆசைக்காக தான் நான் என் ஊர்ல வந்திருக்கேன். நான் எங்க ஊர்ல வந்து இருக்கேன், எனக்கு விருப்பமே கிடையாது. உருட்டு நீ உருட்டு. எங்களோட சுய நலத்துக்காக தான் நாங்க எங்க ஊர்ல வந்து இருக்கோம். அப்படி பார்க்கணும். சொல்றேன், உங்களோட சுயநலத்துக்காக நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். இதான் உண்மை. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சௌரியமா இருக்கு இந்த நவீன கூட்டு குடும்ப அமைப்பு. ஆனா அந்த வீட்டுடைய ஆணுக்கு இருக்கா? மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. அவங்களா வந்து எங்களுக்கு செய்ய, பொண்ணு வீட்டுக்கு செய்யன்னு யாருமே சொல்றது இல்ல. நீங்க செய்ய, உங்க வீட்டுக்கு நீங்க செய்யலாம்ல, தெரியாம போயிட்டு. தெரியாம எவ்வளவு வாட்டி சொன்னேன், அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? ஐயோ அம்மா, செய்ய மனசு இருக்குமா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னு சொல்லல. காரணம் வந்து நாங்க இந்த சைடு தள்ள போட்டுட்டோம். உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். சரிப்பா, அவங்களுக்கு அதிகமான டிரான்சாக்ஷன் வந்து பெண் வீட்டார் கூட தான் இருக்க தவிர எங்களை சார்ந்தவங்க கிட்ட அதிகமான டிரான்சாக்ஷன் இல்லைன்னு சொல்ல வர்றேன். டிரான்சாக்ஷன் மணி டிரான்சாக்ஷன் கிடையாது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். தள்ளப்பட்டுட்டாங்க நீங்க எப்படி சார் சொல்றீங்க? இப்ப வந்து பொண்ணை வந்து உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு அனுபவிச்சுட்டு விட்டுட்டா, இருக்கேன். அதனால சொல்றேன். நீங்க உங்க அக்காவை கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருக்கீங்க, உங்க மச்சானை கூப்பிட்டு கேட்டா தெரியும். ஏன் சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப மாமாவை பத்தி கவலை இல்லையான்னு? அப்பனா அவங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலியோட மிங்கிள் பண்ணி நம்ம எல்லாரும் கேதரா லிவ் பண்ணலாம், வாழலாம். அப்பயும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை இங்க வர சொல்றீங்க. அதான் நீங்க எங்கிட்ட மூவ் ஆக மாட்டீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். உங்க அக்காவுக்கும் அங்க ஃபுல்லா அவங்க ஆளுங்களா இருந்தா சிரமம்னு நினைக்கிறீங்க, ரைட்? நான் என்ன சொல்றேன், இப்ப ரெண்டுக்கும் பொதுவா எங்கேயும் இருக்க வேணாம், அவங்க பாட்டுக்கு எங்கேயும் இருக்கட்டுமே. அது எப்படி மாப்பிள்ள ஒரு தீர்ப்பு அசால்ட்டா சொல்லிடுற? பேரும் தனியா வாழ்றதா சொல்லுங்க சொல்யூஷன். அதத்தான் அவரும் சொல்றாரு, என்னையும் கூட்டியாந்து உன் கூட்டத்துல சேர்த்திக்கிறேன். அதுவும் தெரியா. ஆனா உங்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்மளுடைய அம்மா அப்பாவை தான் அம்மா அப்பா மாதிரி பார்க்கணும்னு சொல்ற உலகம் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பாத்தியா, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தூக்குறான் பாரு. டாப் கியர் வரை போடும் போல இருக்கேன். நீங்க நம்ம ஆப்போசிட்ல போய் உட்காந்துருக்கும் போது அந்த எண்ணெய் ஏன் வரமாட்டேங்குதுன்றது எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. ஏன் மாமனார் மாத்துவோம், ஒன்னொன்னா மாத்துவோம். சார், நான் என் மாமனாரை பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என் மாமியாரை நான் ஆதரிக்கலன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றத என் மனைவியை நான் ஆதரிக்கலன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றத ஃபோன் போட்டு தரேன் சார். நீங்க என்ன கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். என் மாமனார் மாமியாரை பார்க்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு ஈக்குவலா என்னைய பத்தி இத்தனை வருஷம் வளர்த்த தாய் தப்பன் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்து ஏன் சார் பார்க்க முடியலன்னு நினைக்கணும்? ஏன் போய் பாருங்க, வைங்க, உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போங்க, அங்க சந்தோஷமா இருங்க, அவங்களையும் வர சொல்லுங்க, இங்க இருக்க சொல்லுங்க. ஏன் அது உங்களுக்கு உறுத்துது? நீ தாண்டா புள்ள. யோ திருமணத்துக்கு அப்புறம் நான் வந்து நிறைய திருப்பு ஃப்ளைட்டில் போயிட்டேன். பட் எல்லாமே எங்கள் மாமனார் மாமியார் அவங்க ஃபேமிலியோட போயிருக்கேன், இல்லை நானும் என் ஒய்ஃபும் போயிருக்கோம். நான் எங்கள் அப்பாவை கூட்டு போகணும்னு நினச்சி சரிப்பான்னு டிக்கெட் போடலாம் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, கொரோனா வந்துச்சு, இறந்துட்டார். இன்ன வரைக்கும் அதை என்னால் நிறைவேற்ற முடியல. அவர் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியும். கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். அது கூட்டிட்டு போறது வந்து நீங்க கூட்டிட்டு போயிருக்கணும், வந்திருக்கணும், இதெல்லாம் இல்லை ஜி. நான் கூட்டு போக முடியல ஜி, அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள்.
அது எனக்கு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நவீன கூட்டு குடும்பம்ன்றதே வந்து ஒன் சைடு மட்டும் கிடையாது. பெண்கள் தான் அப்படி இருக்கிறாங்கன்னு கிடையாது, ஆண்களும் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் சைடில் இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. குட் கொஸ்டின் சார், பெருவாரியான ஆண்கள் தான் அந்த நவீன கூட்டு குடும்பத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க தவிர பெண்கள் வந்து ரொம்ப சொற்பமாக தான் தள்ளப்படுறாங்க. இது அவங்களா சொன்னாங்களா இல்ல நீங்க ஃபிட்டிங் வச்சு அடிக்கிறீங்களா? ஏன் ரஜினி? நவீன கூட்டு குடும்பம்ன்றது ஸோ எனக்கு இது வந்து நான் பிளான் பண்ணும்போது எனக்கு அம்மா வீடா மாமியார் வீடான்னு பிளான் பண்ணல. என் குழந்தைக்கு என்ன முக்கியம், என் குழந்தைக்கு எது சேஃபு, எங்களுக்கு எது பிரைவசி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் டிசைட் பண்ணது தான். மாஸ்டர் பிளான். ஒரு சின்ன பிரச்சனைனா கூட மொத்தமாக எல்லாரும் வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன, என் ஒய்ஃப் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்ட கூட 3 பேரும் அட்டாக் பண்ணுவாங்க. இவ்வளவு தூரம் சொல்லியும் சேட்டை அடங்கலை பாத்தியா? என்ன நீங்கள் எங்கள் அக்கா கேட்பீங்க, எங்கள் மாமனார் என்ன வருமானம் இப்படி கேட்பீங்க? மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் என்ன நடக்கணும், அந்த மாமியார் என் அம்மா பொண்ணோட அம்மான்றவங்க மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? எனக்கு பொண்ணுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த அம்மாங்க மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவும் யதார்த்தம் தானே. கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் எங்களுக்கும் சில வழிகள் இருக்கலாம்னா சொல்லலாம். சில ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. நீங்க வேலையே மனைவி வீட்டு சைடு போற கூட்டு குடும்பத்துக்கு பதிலா நம்ம அம்மா அப்பா வீட்டு சைடு வர கூட்டு குடும்பம் அதுக்கு தீர்வா இருக்கும்ல. அது ஓகே உங்களுக்கு? சார் அப்படி எங்களால போக முடியல. ஏன் முடியல? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அவங்க அங்க வர தயாரா இல்ல. இதுல பெண்ணுக்கு தான் சே அதிகமா இருக்கு. இந்த ட்ரெடிஷனல் கூட்டு குடும்பத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது பெண்களா இருந்த பொறாமடா பொறாம. என்ன அதனால அந்த அவர்ஷன்ல வந்த ரிசல்ட்டா இது இருக்கலாம். அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பண்ணல. ரிவெஞ்ச் சார், இல்ல. இது அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுனேன் நீ. பாசம்ன்றது உங்க அம்மா அப்பா மேல உங்களுக்கு இருக்கிறதும் பாசம் தான், உங்க வைஃபுக்கு அவங்க அம்மா அப்பா மேல இருக்கிறதும் பாசம் தான். நீங்களும் சூப்பருங்க, நல்லா பேசுனீங்க. சூப்பருங்க, 2 பேருமே நல்லா பேசுறீங்க. ஸோ அந்த அவர்ஷன்ல நான் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு அந்த பெண்ணு நினைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்கிறேன். பாதுகாப்பு. ஓஹோ, கம்ஃபர்டபிளான இடம்னு சொல்லி அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டியை மட்டும் பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், கணவனோட கம்ஃபர்டபிலிட்டியும் சேர்த்து தனி கொடுத்தனமா போயிருங்க. இப்போ அதானே எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? பாசம் வேணும், 2 பக்கமும் ஈக்குவலா நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம நியூக்ளியர்ல தான் இருந்தாகணும். சகல நீங்க படிச்சவங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. வைஃபா வந்து வீட்ல இருக்கிற வரைக்கும் அதை வந்து ஓரளவுக்கு எங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சுதுங்க சார். நாங்களும் கேரியர் வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்க்கும்போது எங்களுக்கு எந்த வகையிலயாவது ஒரு பெரியவங்க பக்கத்துல வேணும்ன்றது எங்களோட அத்தியாவசியம் ஆயிடுச்சு. இப்போ எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. அது ஏன் வந்து உங்களோட அப்பா அம்மாவை மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் சார், ரெண்டுல ஏதோ ஒண்ணு தான் சௌரியப்படும். என்ன? ஆமா ஆமா. உங்க 2 பேருக்கும் உண்மையிலே எது வசதி? தனியா போய் இருந்துக்கிறது வசதியா? பேச்சு இல்லாம இருக்கலாம், அது வசதியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்ல இது வசதியா? எது வசதி? பாதுகாப்புங்கிறது நவீன கூட்டு குடும்பம் தான். அப்புறம் என்ன? அப்ப அதுக்கு தானே போக முடியும். உங்களுக்கு என்ன வேணும்? வசவற்ற ஒரு வாழ்க்கை வேணுமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.